அண்மை செய்தி. திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேக அமைச்சரவையில் இணைந்தது ஏன் என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்து வருகிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தாவேக ஆட்சியில் பங்கு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேற்று அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த விசிக அது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் தாவேக அமைச்சரவையில் இணைந்தது ஏன் என்ற கேள்விக்கு திருமாவளவன் விளக்கம் அளித்து வருகிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தாவேகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் நேற்று விசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நிலையில் தாவேக அமைச்சரவையில் இணைந்தது ஏன் என்பது குறித்தான கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்து வருகிறார். பதவி ஆசையில் தாவேக அமைச்சரவையில் இணையவில்லை என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என முழங்கி வந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முதலில் முன்மொழிந்த கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த நிலையில் தாவேக அமைச்சரவையில் இணைந்தது ஏன் என்பது குறித்து திருமாவளவன் விளக்கம் அளித்து வருகிறார். திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேக அமைச்சரவையில் இணைந்தது ஏன் என்பது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்து வருகிறார். இன்றைக்கு சமூக ஊடகங்களில் விவாதிக்கக்கூடியவர்கள் மீண்டும் என்னை மட்டுமே குறிவைத்து கடுமையான விமர்சனங்களை, அவதூறு கணைகளை ஏவுவது ஏன் என்று என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தேர்தலுக்கு முன்னால் அந்த கூட்டணியை காப்பாற்றுவதற்கு என் வலிமைக்கேற்ப என்னுடைய முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, என்னையே ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளையும், சதி முயற்சிகளையும் நான் முறியடித்திருக்கிறேன். தேர்தலுக்கு பின்னர் அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு, காப்பதற்கு, பாதுகாப்பதற்கு எனக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நான் கூட்டணி தலைவராக இல்லை, அல்லது கூட்டணி கட்சிகளை காப்பாற்றுகிற அளவுக்கான ஆளுமை பெற்றவனாகவும் இல்லை. தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு காங்கிரஸ் எடுத்த முடிவு, அதனை ஒட்டி அடுத்து நிகழ்ந்த அரசியல் காட்சிகள், இவையெல்லாம் நேர்மையாக சிந்திக்கக்கூடிய அனைவருக்கும் என்ன என்பது தெரியும். நாங்கள் அவசரப்பட்டு விடவில்லை, அவசரப்படுத்தினார்கள். நாங்கள் உணர்ச்சி வயப்பட்டு விடவில்லை, உணர்ச்சியை தூண்டினார்கள். எங்கள் கட்சிக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறைகளின்படி, விதிமுறைகளின்படி இடதுசாரிகள் எடுத்த முடிவை முன்வைத்து 2.5 மணி நேரத்திற்கு மேலாக உயர்நிலைக் குழுவில் விவாதித்து அந்த முடிவை கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்தில் விளக்கி சொல்லி அதன் பிறகுதான் அறிவிப்பது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். நாங்கள் இன்னொரு கூட்டணியில் இல்லை, அல்லது தாவேகா கூட்டணியில் இல்லை. ஆதரவு நல்குவதாக இருந்தாலும் அல்லது முடியாது என்பதாக இருந்தாலும் அது எங்களுக்கான சுதந்திரம், எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான அதிகாரம் அது. ஆனால் பலரும் வெளியிலிருந்து இவர் ஏன் தாமதப்படுத்துகிறார், தாமதத்திற்கு இதுதான் காரணமா என்றெல்லாம் ஆளாளுக்கு அவரவர் யூகங்களின் அடிப்படையில் மனம் போன போக்கில் எங்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். அதே போல இன்றைக்கும் எங்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள். இந்த விமர்சனங்களுக்கு என்னால் இந்த சூழலில் பதில் சொல்ல இயலாது. எங்கள் நேர்மையையோ எங்கள் அரசியல் தூய்மையையோ களங்கப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக பல 10 ஆண்டுகள் வெற்றிகரமாக வழிநடத்துவது என்பது அவ்வளவு இலகுவான ஒரு காரியம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்,
நான் ஒரு ஆட்டோகிராட் அல்ல, டெமோக்ராட். எங்களுடைய தோழர்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கிறது என்பது வேறு விவகாரம், ஆளுமை திறன் இருக்கிறது என்பது வேறு விவகாரம். ஆனால் அவர்களை நான் உடன் வைத்துக் கொண்டு அவர்களோடு அவர்கள் புரிந்து கொள்ளுகிற வரையில் விவாதித்து, அவர்கள் உடன்படுகிற வரையில் விவாதித்து, அதன் பிறகுதான் எந்த முடிவையும் நான் எடுத்திருக்கிறேன். இப்போதும் அப்படித்தான் எடுத்திருக்கிறேன். எனக்குரிய கால அவகாசத்தை நான் எடுத்துக்கொண்டேன். 2 நாட்கள் 3 நாட்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 8ஆம் தேதி 4 மணிக்கு இடதுசாரி கட்சிகள் அறிவிப்பு செய்தார்கள். 9ஆம் தேதி 2 மணிக்கே நான் தாவேகா தரப்பினருக்கு தகவல் கொடுத்தேன், வந்து கடிதம் பெற்றுக்கொள்ள செய்தேன். 3:30 மணிக்கு கடிதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நான் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு நான் அழைப்பு விடுக்கவில்லை, அவர்கள் வந்து காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்களின் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் தேடி வந்து பார்த்தேன். நான் ஊடகவியலாளர்களை வாருங்கள், இந்த தேதியில் உங்களை பார்க்கிறேன், இதை அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை. அறிவிப்பை நான் என்னுடைய சமூக ஊடகத்தில் கூட, முகநூலில் கூட என்னால் அறிவிக்க முடியும். அறிக்கையை ட்விட்டர் பக்கத்தில் கூட என்னால் போட்டுவிட முடியும். ஊடகவியலாளர்களை கூட்டி பேச வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஆனால் காலை 10 மணியிலிருந்தே தலைமையகத்தில் வந்து அமர்ந்து கொண்ட நிலையில் அந்த ஊடகவியலாளர்களை நாம் அவமதித்து விடக்கூடாது, காத்திருக்கிறார்கள் என்பதற்காக நான் 4:45 மணிக்கு அங்கு வந்து சேர்ந்தேன். எங்கள் நிலைப்பாட்டை சொன்னேன். இந்த முடிவை மிக மிக நிதானமாகத்தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவருடைய வாழ்த்துக்களோடு தான் அல்லது ஆதரவோடு தான் அல்லது இசைவோடு தான் இந்த ஆதரவை நாங்கள் வழங்கியிருக்கிறோம்.